திருமதி எம்எல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் 2026 பெருமையுடன் வழங்கும் புது வருடத்தின் முதல் நிகழ்ச்சியாக வண்ணத்து பூச்சிகள் பாட்காஸ்டின் 76வது தென்முட்டை நிகழ்ச்சியை சிறப்பிக்க வண்ணத்து பூச்சிகள் குடும்பத்தின் கதை சொல்லிகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது நான் உங்கள் காசை பவித்தாளின் திருச்சிலிருந்து. இந்த புதிய ஆண்டின் முதல் நிகழ்ச்சியா உங்களை சந்திச்சு பேசுறதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். யார் ஃபஸ்ட்டு கதை சொல்ல போகிறாங்கன்னா, நம்ம ரான் வேளச்சேரியிலிருந்து கதை சொல்ல போகிறாங்க. வாங்க ரான், உங்கள் கதையை சொல்லுங்க, எல்லாரும் கேட்கலாம். என் பேரு ரான். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அடையாறுல படிக்கிறேன். வேளச்சேரியில இருக்கேன். இப்போ ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு நாள் ஒரு மங்கி இருந்துச்சான். அது வந்து ரிவருக்கு நடுவுல ட்ரீல வாழ்ந்துட்டு இருந்துச்சான். அந்த ட்ரீல வந்து அந்த ரிவர்ல வந்து கிராக்கடைல் இருந்துச்சான். ஒரு நாள் வந்து டெய்லி மங்கி வந்து கொஞ்சம் பெரிஸ்லாம் போடுமா சும்மா. அது வந்து கிராக்கடைல் சாப்பிட்டுடுமா. அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோடனே வந்து அந்த கிராக்கடைல ரைடு போட்டு இருக்கும் போது இந்த கிராக்கடைல் சொல்லிச்சோம் அங்க வைஃப் வந்து ஜரம் வந்துச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராக்கடைல் வந்து அப்படின்ட்டு சும்மா சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு இருக்கும் போது இந்த மங்கிக்கு ஐடியா ஒன்று வந்துச்சான். அதுக்காக கிராக்கடைல் கிட்ட மங்கி என்ன சொல்லிச்சுன்னா, என் ஹார்ட்டை வந்து நான் வீட்லயே விட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு, நீ என்ன இன்னொரு வாட்டி வீட்டில் விடு அப்படின்னு சொல்லி கிராக்கடைல் திரும்பி போயிடுச்சான். அதுக்கப்புறமா மங்கி வந்து அதோட முதுகுலேருந்து ஜம்ப் பண்ணி போயிட்டு அதோட பெரிசை ஜாலியா சாப்பிட்டு இருந்துச்சான். கதை ரொம்ப அழகு, அருமை. நம்பி வந்த குரங்கை சாப்பிட நினைச்ச முதலைய குரங்கோட புத்திசாலித்தனத்தால விரட்டி அடிச்சு குரங்கு தன்னையே காப்பாத்திக்கிச்சு. நாமளும் குரங்க பாராட்டலாம். நன்றி ரான். இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்க வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் கதை சொல்ல போறாங்கன்னா, நம்ம ரயன் தான் கதை சொல்ல போறாங்க. அடேங்க அப்பா, 3 கதைகளை சொல்ல போறாங்க. வாங்க எல்லாரும் கேட்கலாம். என் பேர் ரயன். நான் வந்து செயின்ட் மைக்கேல்ஸ் அகாடமியில் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் டான்சி நகர்லேருந்து வரேன். நான் இப்போ சொல்கிற போகிற கதை பேர் செல்ஃபிஷ் மொபைல். ஒரு ஊரில் ஒரு கரடி இருந்தான். அந்த கரடி வந்து இங்கே பசிக்கிறதுனால ஏரிக்கு போச்சான். ஏரிக்கு போய் மீன் தேடினவர் போய் சின்ன மீன் தான் கடிச்சிட்டு இருந்தான். அது பேராசைப்பட்டு இன்னும் நிறைய மீன் வேணும், சின்ன பெரிய மீன் வேணும் கேட்டு அது ஒன்று இப்படி எடுத்ததுனால அது பசியில் இறங்கி போயிடுச்சு. சுமாரில் அது ஸ்டோரி என்னென்னா, எப்போவுமே நீ என்ன கடிச்சிடுச்சோ அது நீங்கள் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்கும். என் பேர் ரயன். நான் வந்து செயின்ட் மைக்கேல்ஸில் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். 2 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறேன், டான்சி நகரில். இப்போ சொல்கிற போகிற கதை பேர் ரொம்ப பாவப்பட்ட ராஜா. ஒரு நாள் ஒரு ராஜா இருந்தாங்கன்னா, அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அவர் ஒரு பெரிய ஸ்காலர், பக்கத்து ஊர்லேருந்து வர்றார். அந்த ஸ்காலர் வந்து ராஜா கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். எப்போ பார்த்தா டீ குடிச்சிட்டு பேசுவாங்க. ஆனால் அவருக்கு ஒன்று பிடிக்கல. ஒரே ஒரு விஷயம் அவன் ஸ்காலர் மேலே பிடிக்கல. அவர் என்ன சொல்லுவார்னா, உனக்கு என்னப்பா, நீ வந்து ராஜா தானே, உனக்கு எதுவுமே இல்லையே, நீ வந்து நீ வெறும் பார்த்துட்டு தான் செய்வ, உனக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறார். அது ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கலையா. ஸோ அப்படி ஒரு நாள் இப்படி யோசிச்சிருந்தாலும் அவருக்கு ஒரு ஐடியா கிடச்சி போய் அவரோட சோல்ஜரை போய் அவரோட நாடுக்கு அனுப்பிச்சி விட்றாரு ஒரு ஸ்கிரிப்டோட. அதில் என்ன எழுதிருந்ததுன்னா, அவர் ராஜாவோ 100 நாள் இருப்பாருன்னு போட்டாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்ட் போய் தந்து அந்த ஸ்காலர்கிட்ட தந்ததுக்கப்புறமா அவர் வந்து ரொம்ப ஜாலியாகி
வந்துட்டாராம். அவருக்கு ஒரு படகு கூட இருந்தது. அந்த படகுல க்ளோத்ஸு, ராஜா கொடுத்த க்ளோத்ஸ் எல்லாமே இருந்தது. அப்புறம் க்ளோத்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அவர் அப்படியே அவரோட பேலஸ்க்கு போயிட்டார். பேலஸ் போனதுக்கப்புறமா அப்புறம் அவர் சேரில் மேலே வந்து ஒரு கத்தி இருந்தது. அந்த கத்தி வந்து ஒரு ஹார்ஸோட டெய்லோட ஹேர், மெலிசான டெய்லோட ஹேர். அந்த ஹேர் வந்து கீழே வந்து அந்த பயம் வந்துடுச்சு. ஸோ அதனால் நவரவே இல்லை. அவருக்கு எல்லாம் விதவிதமான ஸ்வீட்ஸு, சாக்லேட்ஸ், சாப்பாடு எல்லாமே தந்தாங்க. ஆனால் அவர் சாப்பிட்டுட்டு கண்ணு மேலே கத்திக்கு மேலே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு ஒரு நாள் நைட்டு அப்படியே அங்கேருந்து ஓடி வந்துட்டார். அப்புறம் ராஜா பார்த்தார். சரி இப்போ வந்து ராஜா கிட்ட ஓடி போயிட்டார். அவர் வந்து அப்புறம் எனக்கு புரியுது உன் பிரச்சனைன்னு வந்து ஸ்காலர் சொல்கிறாங்க. அப்புறம் ராஜா எனக்கும் இதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு புரியுதா உனக்கு? நான் வந்து எப்போ போர் நடக்குது, திருட தான் வந்துடுவாங்களா, இல்லை என்னோட முதலாளி என்னையே கொண்டுடுவாங்க அப்படின்னு பயந்துகிட்டே இருக்குங்க ஒரு நைட்டை தூங்குவோம். ஸோ அதனால அவர் புரிஞ்சுக்கிட்டார். நான் இப்போ சொல்ல போகிற கடை பேர் நரி பயந்து சிங்கம். ஒரு நாள் நரி இப்படி காடு வழி போகிறப்பே நரி வந்து ஒரு லைன் பார்த்துச்சான். அந்த லைன் அப்புறம் நரி வந்து இது ரொம்ப பெரிய இது அப்படின்னு ஓடி போயிடுச்சா. ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டேயும் அதே மாதிரி பண்ணிச்சு, தேர்ட் டேயும் அதே மாதிரி பண்ணிச்சு. ஆனால் ஃபோர்த் டே என்ன பண்ணிச்சுன்னா, ஃபோர்த் டே அது பயப்பில்லை, தைரியமாக போய் அந்த லைனில் போய் ஆய் லைன் சொல்லிட்டு லைனையும் ஆய் சொன்னிச்சு. அப்போ இதில் என்ன மாறல்னா, இதில் வந்து நம்ம வந்து பயப்படக்கூடாது. எல்லாமே சின்னது தான், உங்கள் கைக்கு எல்லாம் சின்னது, பார்த்துதான் பெருசு ஆனால் சின்னது. பசியில் இருந்த கரடி கிடைச்ச மீனை சாப்பிடாம பெரிய மீனுக்கு காத்திட்டு இருந்துச்சு. பெரிய மீனும் கிடைக்கல, சின்ன மீனும் போச்சு. சாப்பிடாம கிடந்ததுதான் மிச்சம். காற்றுள்ள போதே தூச்சி கொள்ள வேண்டும், கிடைச்ச போதே உணவை சாப்பிடணும். பாவம் ஏமாந்து போச்சு கரடி. இரண்டாவதா தலைப்பே பாவப்பட்ட ராஜா. அடடே, உண்மையிலே ராஜா பாவம் தான். தன்னுடைய நண்பர் தன்னை காயப்படுத்தி பேசினதாலேயே நொந்து போயிட்டாரு. மூன்றாவதா உருவத்திலே சின்னது நரி பெரிய உருவம் கொண்ட சிங்கத்தை பார்த்து பயப்படல. இதுதான் இலகன்று பயம் அறியாது அப்படின்னு சொல்றாங்க. நன்றி ரயன், சூப்பரா இருந்துச்சு உங்க 3 கதையும். இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும். எங்க வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் கதை சொல்ல போறாங்கன்னா, நம்மளோட ஹர்ஷிதா தான் கதை சொல்ல போறாங்க. வாங்க ஹர்ஷிதா, கதையை சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹர்ஷிதா ஸ்ரீ. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ARS மதர்ஸ் குருகுலம் மாண்டிசோரி ஹவுஸ் ஆர் சில்ட்ரன். நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு அம்மா குருவியும் குருவியும் இருந்துச்சான், குஞ்சு குருவியும் இருந்துச்சான். அப்போ தூரத்துல ஒருத்தங்க பட்டை விட்டுட்டு இருந்ததா பார்த்துச்சான் குஞ்சு குருவி. பார்த்தோன்னே அதுக்கும் ஆசை வந்துச்சான், நம்மளும் பட்டை விடலாமே. நெக்ஸ்ட் அம்மாட்ட போய் சொல்லுச்சா, அம்மா அம்மா எனக்கும் பட்டை விடணும்ட்டு சொல்லுச்சான். அம்மா குருவி என்ன சொல்லுச்சு, வேண்டாம் வேண்டாம்டா, நம்மளால பிடிக்க முடியாது, வெயிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுச்சான். அப்போ அம்மா குருவிக்கு ஒரு ஐடியா வந்துச்சான். என்ன ஐடியானா, சூப்பரான ஐடியா வந்துச்சான். வெங்காயத்தோலை எடுத்துட்டு வந்துச்சு, பேப்பருக்கு பதிலாக வெங்காயத்தோலை எடுத்துட்டு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு நூலுக்காக சிலந்தி பூச்சியோட கூட்டுல இருந்து நூலை எடுத்துட்டு வந்துருச்சான். வலையில இருந்து நூலை எடுத்துட்டு வந்துருச்சான். மரத்துல இருந்து பசையை எடுத்துட்டுச்சான். பனை ஓலையை எடுத்துட்டு வந்து வாழைக்கு வச்சிருச்சான். இப்போ பட்டம் தயாராயிடுச்சு. நெக்ஸ்ட் அம்மா குருவியும் குஞ்சு குருவியும் பட்டத்தை விட்டு ஜாலியா இருந்தாங்களாம். நன்றி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும். அதிகாலை படுக்கையிலே அதிக நேரம் தூங்கும் போது அம்மா வந்து அணைத்து கொண்டு எழுப்புவது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறியாமல் தெரியாமல் அசைன்மெண்ட் செய்ய திணறும் போது திட்டாமல் கொட்டாமல்
ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் கனவுல கலர் கலரா வருது. விழித்து பார்த்தால் கட்டையோடு அம்மா நக்கிறேது தெரியுது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரசிதாஸ்தி. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்னைக்கு சுல்தான் மேமோட கதை சொல்ல போகிறேன். பர்வீன் சுல்தான் மேமோட கதை சொல்ல போகிறேன். நம்ம எல்லாரும் ஸ்கூலுக்கு போவோம். புக்கை திறந்தோன்னே அந்த புக்கை கேட்கும். புக்கு நம்மக்கிட்ட பேசும். நீ என்னைய படிச்சிருவியா? படிக்க தைரியம் இருந்தா படிச்சு காமி என்னைய அப்படின்னு நக்கல் பண்ணிச்சா. அப்படியே நம்ம மூடிட்டோம்னா புக்கு நம்மள ஜெயிச்சிருச்சா. நம்ம திறப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே படிச்சு எழுதி பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். எழுதி பார்த்துட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணா நம்மளுக்கு மனசுக்குள்ள ஞாபகம் இருக்கும். நன்றி. இப்ப யார் ஜெயிச்சா? நம்ம தான் ஜெயிச்சோம். அதனால எல்லாரும் படிங்க, சாதிச்சு காட்டுங்க. நன்றி. உங்க முதல் கதையில குஞ்சு குருவி பட்டம் பறக்க விட்டதை சொன்னீங்க. இது ஒரு புதுமை. வெங்காயத்தோல பட்டமாகவும் சிலந்தி வலைய பட்டத்துக்கு நூலாகவும் பயன்படுத்தின விதம் ரொம்ப சூப்பர். மேலும் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் மகிழ்ச்சியே பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இரண்டாவதா பர்வீன் சுல்தானா அத்தை சொன்ன கதையை சொல்லியிருக்கீங்க. எந்த காலத்திலும் படிக்கலாம், படிக்கிறது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கீங்க. எங்க வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் கதை சொல்ல போறாங்கன்னா சாய் ஹர்ஷித் தான் கதை சொல்ல போறாங்க. வாங்க சாய் ஹர்ஷித், கதையை சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என் பேர் PM சாய் ஹர்ஷித். நான் 7ஆம் வகுப்பு சுஜய் பொதுப்பள்ளியில் படிக்கின்றேன். இப்போ நான் ஸ்வரங்கள் எத்தனை வகைப்படும், அப்புறம் அதோடைய ஃபுல் ஃபார்ம்ஸ்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸ்வரங்கள் 7 வகைப்படும். ச ரி க ம ப த ரி நீ. ச சட்ஜம், ரி ரிஷபம், க காந்தாரம், ம மத்தியமம், ப பஞ்சமம், த தெய்வதம், நீ நிஷாதம். நன்றி. இப்போ நான் உங்களுக்கு ஒரு ராஜா நேர்மையாக உள்ள கதையை நான் சொல்ல போகிறேன். ஒரு பெரிய பேலஸில் ராஜா சிபிரானா அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா ரொம்ப நேர்மையான ஒரு ராஜாவாம். அவரை தேடி யார் வந்தாலும் உதவி பண்ணுவாராம், ஹெல்ப் பண்ணுவாராம், சாப்பாடு கொடுப்பாராம், தங்குறதுக்கு இடம் கொடுப்பாராம். அவ்வளோ நல்லவராம், அவ்வளோ பாசமான ராஜாவாம். அப்படி ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனார். அப்போது வேட்டையாட எந்த விலங்கும் இல்லை. சோகமாக ஒரு பாறை மேலே உட்காந்து, என்ன நம்ம வேட்டையாட வந்தோம், எந்த விலங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பாறை மேலே உட்காந்து யோசிச்சுட்ருக்கார். அப்புறம் இந்த மேலே இருக்கிற காட் இவருக்கு ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு சொல்லி ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. ஓகே, இந்த ராஜா யார் வந்தாலும் ஹெல்ப் பண்ணுறாரா, யார் வந்தாலும் இடம் கொடுக்குறாரா, யார் வந்தாலும் சாப்பாடு கொடுக்குறாரா, சரி நான் கீழே போய் இவர் நேர்மையாக இருக்காரான்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நினச்சி கீழே போகிறாங்க. அந்த காட் அங்கே 2 பேர்டு வருது. ஒன்று கழுகு, ஒன்று புறா. கழுகு புறாவை துரத்திட்டே வந்துச்சு. அப்புறம் ஒரு சர்டன் ரேஞ்சில் புறாவை காணோமா. அந்த கழுகு ரொம்ப கோபமாயிடுச்சான். என்ன நம்ம இந்த புறாவை துரத்திட்டே வந்தோம், தப்பி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி சொடக்கு போட்டுகிட்டே சொல்லுது. அப்புறம் அந்த புறா ராஜா தொடையில் போய் உக்காந்துக்குச்சான். அப்புறம் அந்த வழியாக வந்த கழுகு, ஓ ராஜா தொடையில தான் உக்காந்துருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த கழுகு சொல்லுது. அப்புறம் அந்த புறா சொல்லுது, ராஜா ராஜா எனக்கு இந்த கழுகு சாப்பிட வருது, என்னை
உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த புறா சொல்லுது. ஓகே புறா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. அந்த கழுகு சொல்லுது, ராஜா, அந்த புறாவை என்கிட்ட கொடுத்துட்டு நீ ஒழுங்கு மரியாதையாக உன்னுடைய பேலஸ்க்கு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி கழுகு சொல்லுது. இல்லை நான் இந்த புறாவை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜா சொல்கிறாரு. ஏன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கழுகு கேட்குது. ஏன்னா என்கிட்ட வந்தவங்களை யாரும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்கிறாரு. ஓகே, இப்படி தான் உன்னுடைய கொள்கைனா நான் உனக்கு 2 டிமாண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கழுகு சொல்லுது. ஃபஸ்ட்டு டிமாண்ட் என்னன்னா, இந்த புறாவுடைய வெயிட்டுக்கு சேமாக உன்னுடைய கால் தொடை அந்த கறியை நீ அறுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது ஃபஸ்ட்டு டிமாண்ட். செகண்ட் டிமாண்ட் என்னன்னா, நீ தொடைய அறுத்து கொடுக்கும்போது உன்னோட கண்ணில் தண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 டிமாண்ட் கொடுக்குது கழுகு. ஓகே, இந்த டிமாண்டை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜா சொல்கிறாரு. அவரோடைய வேட்டையாட கொண்டு வந்த வாளை எடுத்து தொடையை நறுக்கிறாரு. நறுக்கி அது தராசில் வைக்கிறாரு. ரெண்டுமே சேம் வெயிட்டாக தான் இருக்குது. அப்புறம் அறுக்கும் போது அழுதுடுறாரு. அப்படி அழுகும் போது கழுகு பார்த்துருது. இல்லை நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கழுகு சொல்லுது. ஏன் ஒத்துக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கேட்குறாரு. ஏன்னா நீ தொடையை அறுக்கும் போது நீ அழுதுட்ட. நான் என்ன சொன்னேன்? செகண்ட் டிமாண்ட், நீ தொடையை அறுக்கும் போது அழுகக்கூடாதுன்னு சொன்னேன். நீ அழுதுட்ட, அதனால நான் இந்த கறியை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கழுகு சொல்லுது. இல்லை நான் அழுகலை, அது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொன்னார் ராஜா. ஓகே அப்படின்னு சொல்லி 2 பறவையும் மறைஞ்சு போயிடுது. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஐயோ, என்னது இது, நம்ம உதவி செஞ்சோம் இப்படி வீணாயிடுச்சே அப்படின்னு சொல்லி அப்படியே உத்து ஒரு கொஞ்ச நேரம் பார்க்குறாரு. அப்போ தான் அந்த 2 பறவைகளும் கடவுள்னு தெரிய வருது. புறா இந்திரனாவும் கழுகு யமதர்மராஜாவும் உருவம் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்திரனும் யமதர்மராஜாவும் சொல்கிறாங்க, நீ நல்லா வந்தா சிபிரானா, நீ இறந்ததுக்கப்புறம் உனக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் மறைஞ்சு போயிடுறாங்க. இதோட கதை முடிஞ்சது. நன்றி, வணக்கம். சாய் ஹர்ஷித், நீங்கள் சொன்ன 7 வகை ஸ்வர்ணங்களுக்கு சொன்ன விளக்கம் மிக அருமை. இது ஒரு தகவல் களஞ்சியம். அனைவருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். 2வதா நீங்கள் சொன்ன கதையில் ராஜா சிபிரானா தனது உதவும் குணத்துக்கு எடுத்துக்காட்டா தனது தொடை சதையை வெட்டி புறாவுக்காக தர நினைச்சாரு. கடவுள் அதை பாராட்டி ஆசை வழங்கிட்டு போனாரு. இந்த கதை ரொம்ப அருமையா இருந்துச்சு. எங்க வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒவ்வொரு மனிதரும் என் நண்பர், ஒவ்வொரு மனிதரும் சகோதரர், ஒவ்வொரு மனிதரும் சகோதரர், என் சகோதரர், என் சகோதரர். வறுமையில் வாழ்பவர் என் நண்பர், வருத்தத்தில் இருப்பவர் சகோதரர். வறுமையில் வாழ்பவர் என் நண்பர், வருத்தத்தில் இருப்பவர் சகோதரர். அல்லல் படுபவர் என் நண்பர், ஆபத்தில் இருப்பவர் சகோதரர். காரணம் அவரும் மனிதர்.
வீரகுலம் சேர்ந்தாலும் என் நண்பர், பிராயுதம் சேர்ந்தாலும் சகோதரர், பிறமாழி பேசினாலும் என் நண்பர், பிரமதம் சார்ந்தாலும் சகோதரர், காரணம் அவரும் மனிதர், காரணம் அவரும் மனிதர். அழகை இழந்தவர் என் நண்பர், அறிவை இழந்தவர் சகோதரர், ஊனமாய் பிறந்தவர் என் நண்பர், ஊமையாய் பிறந்தவர் சகோதரர், காரணம் அவரும் மனிதர். ஒவ்வொரு மனிதரும் என் நண்பர், ஒவ்வொரு மனிதரும் சகோதரர், ஒவ்வொரு மனிதரும் சகோதரர், சகோதரர், என் சகோதரர். அடுத்து யார் கதை சொல்ல போறாங்கன்னா கனிஷ்கா தான் சொல்ல போறாங்க. வாங்க கனிஷ்கா, கதையை சொல்லுங்க. Oh, Namaste to all. My name is Kanishka. I am studying in UKG D section. I am talking about banana. Banana is yummy. Banana is yellow color. Banana is yummy. Banana is healthy. Banana is favorite food. I am strong energy. Thank you. அடேங்கப்பா, ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டே வாழைப்பழத்தை பற்றி இவ்வளோ சிறப்புகளை சொன்ன விதமும் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அழகாகவும் இருந்துச்சு. நீங்கள் மேலும் மேலும் நிறைய கதை சொல்லணும்னு எங்கள் வண்ணத்து பூச்சிக்குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து யார் கதை சொல்ல போகிறாங்கன்னு தெரியுமா? ஹர்ஷா துஷ்யந்த் தான் கதை சொல்ல போறாங்க. அவங்க 3 கதை சொல்ல போறாங்க. வாங்க கதையை சொல்லுங்க, எல்லாரும் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஹர்ஷா துஷ்யந்த். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். ARS மதர்ஸ் குருகுலம். ஒன்று பட்டால் ஒன்று வாழ்வு. அந்த கதையை பார்க்கலாமா? ஒரு காட்டுல மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் ஒப்பந்தமா. மரங்கள் சொல்லிச்சான், இதோ நாங்கள் இல்லாம நீங்க வாழ முடியாது அப்படின்ட்டு. விலங்குகள் சொல்லிச்சான், நாங்கள் இல்லாம நீங்க வாழ முடியாதுன்ட்டு. அப்படியே மரங்களுக்கும் விலங்குகளுக்கும் சண்டை வந்துருச்சான். வந்தோடனே மரங்கள், இதோ நீங்கள் வேணால் 1 மாதம் இந்த காட்டை விட்டு வெளியேறி இருங்க அப்படின்ட்டு சொல்லிச்சான் விலங்குகிட்ட. அந்தோடனே விலங்குகளும் சரி சொல்லிச்சான். அவங்களும் காட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களாம். அந்தோடனே மனிதர்கள் விலங்குகள் இந்த காட்டுக்குள்ள மனிதர்கள் வந்து மரத்தெல்லாம் வெட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். அடுத்து விலங்குகள் வந்து விலங்குகளுக்கு தண்ணி இனல் காடே அழிஞ்சிருச்சான். உடனே விலங்குகளுக்கு தண்ணி இல்லையாம், இனல் இல்லையாம், ஒழுங்கா ஷெல்டர் இல்லையாம், இந்த மாதிரிக்கு நிறைய இல்லையாம். அடுத்து பாதி விலங்குகள்லாம் செத்து போயிருச்சான். அடுத்த 1 மாதம் முடிஞ்சு காட்டுக்கு வந்துச்சான். காட்டுக்கு வந்து பார்த்தா நிறைய மரங்கள் வெட்டி இருந்துச்சான். அந்த மரங்கள் சொல்லிச்சான், ஐயோ நீங்கள் இல்லாமல் எங்களால் இங்கே வாழவே முடியல, விட்டா இந்த மரங்கள் இனமே அழிஞ்சிரும் போல அப்படின்னு சொல்லிச்சான். அந்த விலங்குகள் சொல்லிச்சான், ஆமாம் நீங்கள் இல்லாமல் எங்களால் வாழ முடியல, இதோ பாதி விலங்குகள்லாம் செத்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கதையிலேருந்து என்ன புரியுது? யாருமே குறைந்தவர்கள் இல்லை, எல்லாரும் சமமானவர்கள். நன்றி. ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வு. இந்த கதை எங்களுக்கு தமிழம்மா சொல்லி கொடுத்தாங்க. நன்றி. நம்ம இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு காட்டுல விலங்குகள்லாம் இருந்துச்சான்.
யானை, மான், முயல், ஆமை அப்படி நிறைய விலங்குகள் இருந்துச்சான். அவங்கெல்லாம் ஒரு முடிவெடுத்தாங்களாம் வெளியே சுற்றுலா பயணம் போகிறதுக்காண்டி. அவங்க எல்லாரும் முடிவெடுத்துட்டு சிங்கராஜாட்ட போய் கேட்டாங்களாம், சிங்கராஜா இதோ நம்ம சுற்றுலா பயணத்துக்கு கிராமத்துக்கு போகலாமான்ட்டு. சிங்கராஜா சொல்லிச்சான், இதோ நம்ம கிராமத்துக்கு போனால் எல்லாரும் பயப்படுவாங்க அப்படின்ட்டு. வந்தோடனே சிங்கராஜா சொல்லிச்சான், நீங்கள் வேணால் அவங்க எல்லா சாப்பாடையும் நீங்களே எட்டு வாங்கன்னு சொல்லிச்சான். வந்தோடனே எல்லாரும் எட்டு வந்தாங்களாம். அடுத்து நிறைய பேர் கோட் சூட்டு, பாவாடை அதெல்லாம் போட்டு கிராமத்துக்கு போயிட்டாங்களாம். விலங்குகள் எல்லாம் கிராமத்துக்கு போயிட்டாங்களாம். அதை பார்த்த மக்கள்லாம் இதோ பயந்துட்டாங்களாம். ஆனால் அது எதுவுமே செய்யாமல் ஷாப்பிங் பண்ணிச்சு, இதோ சர்க்கஸ் விளாண்டுச்சு, விளாண்டுச்சு, அந்த மாதிரி நிறைய செஞ்சிச்சான். ஆனால் மக்களாக எதுவுமே செய்யலையாம். அடுத்து டிஃபன் டைம் வந்தோடனே அதோட சாப்பாடெல்லாம் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டு அடுத்து திரும்பி காட்டுக்குள்ளேயே போயிடுச்சான். அடுத்து ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்களாம், என்னடா இது வந்துட்டு நம்மளை எதுவுமே செய்யாமல் போயிடுச்சுன்ட்டு. அடுத்து அங்கே ஒருத்தர் சொன்னாங்களாம், இதோ நம்மளும் காட்டில் போயிட்டு விலங்குகளை தொல்லை பண்ணாமல் காட்டை மாசா பண்ணாமல் வரலாம்ட்டு இந்த சுற்றுலா பயணத்துக்கு. அந்த கதையிலேருந்து என்ன புரியுது, நம்ம யாரையுமே எதுவுமே பண்ணாமல் இருந்தால் அதுவும் நம்மளை எதுவுமே செய்யாது. அது அப்படி அடிச்சிடும், அப்படி செய்யும். காட்டை சுத்தமாக வச்சுக்கணும். நன்றி. நம்ம இன்னைக்கு ஒரு கதையை பார்க்கலாமா? ஒரு காட்டில் 2 குஞ்சு வச்சு சண்டை போட்டுட்டு இருந்துச்சான். அதை பார்த்து அம்மா திட்டுச்சான். அந்த கோவத்தில் காட்டை விட்டு வெளியே போயிடுச்சான். இன்னொன்னே அவங்க அம்மாவும் யானை, முயல், சிங்கம் அப்படி எல்லா விலங்குகிட்டையும் விசாரித்து பார்த்துச்சான், என் குழந்தை எங்கேயா பார்த்தீங்களான்ட்டு. அப்போ கிடைக்கவே இல்லையாம். அப்போ இதோ பின்னாடி ஒரு சத்தம் கேட்டுச்சான். இன்னொன்னே ஆசையில் குடு 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 குடுன்னு ஓடிச்சான். பார்த்தா ஒரு கொடூரமான நரிட்ட மாட்டிக்கிச்சான். அந்த நரி அவங்க அம்மா ஓடியாத பார்த்தோன்னே பயந்து ஓடிச்சான். இந்த கதையில என்ன புரியுதுன்னா, நம்ம அம்மா அப்பா எவ்வளோதான் திட்டினாலும் நம்ம நல்லதுக்கு தான் திட்டுவாங்க. நன்றி. முதல் கதை அருமை. காட்டுக்கும் அதில் உள்ள விலங்குகளுக்கும் சண்டை வந்தால் காடும் அழிஞ்சு போகும், மனவிலங்குகளும் செத்து போக ஆரம்பிச்சிரும். ஒற்றுமையா இருந்தது நல்லது. அதோட இயற்கை படைப்புகள் அழிய காரணமா நம்ம இருக்கக்கூடாது. இரண்டாவது, காட்டு விலங்குகள் சுற்றுலா போன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற உயிர்களுக்கு நம்மால் எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படின்னு விலங்குகள் எல்லாம் நினைச்சது எவ்வளவு நல்லது. மூணாவதா, பெற்றோர்களை தவிக்க விட்டு காட்டை விட்டு வெளியேறிய குருவி குஞ்சு நரிக்கு தீனியா மாற இருந்தது. நல்லா வேலை, பெற்றோர்கள் காப்பாத்திட்டாங்க. பெற்றோர்களின் வார்த்தைகளை மீறக்கூடாது அப்படின்னு இந்த கதை மூலமா புரிஞ்சுக்கிட்டாங்க. 3 கதைகளும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க சொன்ன விதமும் ரொம்ப அழகா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்க வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சிந்திக்கு தூண்டுங்கள் குழந்தைகளை சுயமாக சிந்திக்கு தூண்டுங்கள். துளியும் உங்கள் என்னும் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழக்குங்கள். இந்த வாரத்தோட இறுதி பக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த வாரத்துல சொன்ன எல்லா கதை சொல்லிகளும் ரொம்ப அருமையா கதை சொல்லியிருந்தீங்க. இதே மாதிரி நிறைய கதை சொல்லணும்னு எங்க வண்ணத்து பூச்சி குழு சார்பாக பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு ஆசைபவித்தாளினி திருச்சியிலிருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி நியூ இயர் டு ஆல். பை பை.